ஆமென். அல்லேலூயா. பல நாட்களுக்கு பின்பு உங்களோடு சேர்த்து அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் தனது கையால் இருக்கார். நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். அருமையான பாஸ்டருக்கும் கமிட்டிக்கும் விசுவாசப்படுகிற யாவருக்கும் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. இந்த வருடத்தின் வாழ்த்துதலை உங்களுக்கு அன்போடு கூட தெரிவித்துக் கொள்வதை நான் உங்களுக்கு சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார்கள். ஆமென். அல்லேலூயா. சரியாக ஒரு 30 நிமிடத்தில் நான் முடித்துக் கொள்வேன். காரணம் நீங்கள் ரொம்ப நேரமாக இருக்கிறீங்க. ஆமென். கர்த்தர் ஆமென். சோத்திரம். ஒரே ஒரு பாடலை மாத்திரம் பாட போகிறேன். பாடிச்சு அப்படியே நம்ம ஆண்டுடைய வார்த்தை நேராக கடந்து எத்தனை சந்தோஷமா இருக்கீங்க. வேதம் சொல்கிறது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் சொல்லி தந்தது நீங்க பாடணும். ஏற்கனவே நமக்கு பாடலை பாடி இருக்கிறோம். நான் சொல்லி தந்தது நீங்க பாடாம நான் முடிக்க போறேன். 30 நிமிடம் பாடலோடு கூட நான் முடித்து விடலாம் என்று சொல்லி கூட நீங்கள் இடம் கொடுத்து விடாதீர்கள். நான் அன்போடு நான் உங்களை கேட்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஏலேலோ 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 சொல்லுங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். மார்க்கு புத்தகத்திலே 4ஆம் அதிகாரத்தில் 35வது வசனம் சொல்கிறது. வாசிக்க வேண்டாம். வாருங்கள் அக்கறைக்கு போவோம். சீசர்களை பார்த்து சொல்றார். ஆண்டு நம்முடைய பிதன் அழைத்திருக்கிறார். கடந்து வந்த பாதையை நாம திரும்பி பார்க்கும்போது நம்மை நடத்தி வந்த விதம், பாதுகாத்த விதம், நம்மளை போஷித்த விதம் எவ்வளவு வகையானது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அழைத்து ஒரு உண்மை உள்ளவர். இம்மட்டுமாய் கர்த்தர் இனிமேல் உங்களை காக்குவதாக இருக்கிறார். இந்த வருஷம் முழுவதும் அவருடைய கரம் பிடித்து உங்களை நடத்தப் போகிறது. எல்லா தீமைக்கும் தேவன் விலக்கி பாதுகாக்கப் போகிறார். என்னென்ன நோயின் கோயில்கள் இருக்கீங்களோ, என்னென்ன பிரச்சனை நாவில் இருக்கீங்களோ, என்னென்ன கஷ்டங்கள் நாவில் இருக்கீங்களோ, கர்த்தர் ஒரு விடுதலை கொடுக்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல வருவீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்ல வருவீங்க? அப்படியே இந்த வருஷத்தை தேவன் உங்களை நடத்த போகிறார். அழைத்த ஒரு உண்மை உள்ளவர். சொல்லுங்க. ஏலேலோ 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 ஏலேலோ. எத்தனை ஆண்டவரோட படல உபாசப்படுறீங்க? ஆண்டவரோட நிறைய படங்கள் போச்சு. போகும்போது பிரச்சனை வந்துச்சு. ஆனா கூட இருந்த படகெல்லாம் அமிழ்ந்து போனது. ஆனா இயேசு இருந்த படகோ அக்கறைக்கு போய் சேர்ந்தது. ஆமென். ஹல்லேலூயா. அவர் அழைத்தவர் அப்படி நடத்த போகிறார். ஹல்லேலூயா. பாடுவோம். ஏலேலோ 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 ஏலேலோ. சொல்லுங்க. I
அக்கறை நோக்கி அக்கறை நோக்கி ஆண்டவரோடு கடவுளை கூட்டிட்டு போயிருக்கு. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? கர்த்தர் வாசிங்க. அப்போஸ்தலர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். சீக்கிரமா வாசிக்கணும். கர்த்தர் நல்லவர். அந்த பட்டணத்திலேயே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. ஆமென். ஒரு பட்டணம் ஒன்று இருந்தது. அந்த பட்டணத்தில் என்ன உண்டாயிற்றாம்? மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு வேளையில் நீங்கள் சந்தோஷம் இல்லாமல் வந்திருக்கலாம், சமாதானம் இல்லாமல் வந்திருக்கலாம், நிம்மதி இல்லாமல் வந்திருக்கலாம், வேதனையோடு, பாரத்தோடு, கவலையோடு, கண்ணீரோடு. யார் என்னுடைய வாழ்க்கையில நிம்மதியை தருவார்கள்? யார் என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை தருவார்கள்? யார் என்னுடைய வாழ்க்கையில சமாதானத்தை தருவார்கள்? நான் தேடுகிற நிம்மதி எங்கே கிடைக்கும் என்று சொல்லி பலவிதமான இயக்கங்கள், எண்ணங்கள், சிந்தனைகள் உங்கள் வாழ்க்கையிலே பலவிதமான கேள்விகளை எழுப்பி நீங்கள் இந்த ஆலயத்துக்குள்ளே கடந்து வந்திருக்கலாம். ஆமென் சொல்லு. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்றோ அதே சந்தோஷத்தை இன்றைக்கு உங்களுக்கு தரப்போகிறார். ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை நோயின் கூறுல எப்படியா நான் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும்? ஏங்கி தவிக்கீங்களா? உங்களுக்கும் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு மெய்யான சந்தோஷத்தை தரப்போகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எதை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. எதை குறித்தும் நீங்கள் புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் ஒரு பூரண விடுதலை கொடுத்து ஒரு மெய்யான சந்தோஷத்தை அனுபவிக்கிற பாக்கியத்தை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் இன்றைக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. 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 அந்த பட்டணத்தில் என்ன உண்டாயிற்றா? மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எந்த பட்டணத்திலே அதே அதிகாரத்திலே 5வது வசனத்தை படிப்போம் என்று சொன்னால், அப்பொழுது பிலிப்பு என்கிற தேவ மனிதர்
சமாரியாவில் ஒரு பட்டணத்திலே கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார். ஆமென். பிலிப்பு என்கிற தேவ மனிதர் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு போய் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார். அப்பொழுது அந்த பட்டணத்தில் என்ன உண்டாயிற்றால்? மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்துல பிலிப்பு என்கிற தேவ மனிதர் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்த போது அந்த பட்டணத்திலே சந்தோஷம் உண்டாயிற்று என்று சொன்னால், அதற்கு முன்பாக அந்த பட்டணத்தில் என்ன இல்லை? சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை சமாரியாவில் உள்ள மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆமென். நான் ஒரு கேள்வி உங்களுக்கு நான் கேட்கிறேன். இந்த உலகம் சந்தோஷம் தருமா தராதா? சொல்றேன், தரும். ஆனா என்ன செய்யாது? தராது. ஆமென். இந்த உலகம் சந்தோஷம் தருமா தராதா என்று சொன்னால் நிறைய பேருடைய வாழ்க்கையை தராது என்று தான் சொல்லுவார்கள். ஆமென். எத்தனை பேர் வீட்டிலே தொலைக்காட்சி பெட்டி இருக்கிறது? எத்தனை பேர் வீட்டிலே பொழுதுபோக்கு நிகழ்ச்சிக்கான காரியங்கள் இருக்கிறது? அத்தனை காரியங்களும் சந்தோஷத்தை கொடுக்கிறது. ஆமென். வேதமும் அதைத்தான் சொல்லுகிறது. எபிரேயர் புத்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே 11ஆம் அதிகாரத்திலே 25வது வசனம் சொல்கிறது, அநித்தியமான பாவ சந்தோஷங்கள் அனுபவப்பதை பார்க்க போதுமா? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அநித்தியமான பாவ கிரியைகள் சந்தோஷத்தை கொடுக்கிறது. ஆமென். அநித்தியம் என்றால் அழிந்து போகிற ஒன்று. ஆமென். ஆதியிலே தேவன் வானத்தை பூமியை சிருஷ்டித்து ஏதேன் என்ற தோட்டத்தை உருவாக்கி ஆதாமை ஏவாளை ஆசீர்வதித்து ஒரு கட்டளையை கொடுக்கிறார். அதாமே நீ தோட்டத்தில் இருக்கிற சகல விருட்சத்தின் கனியை என்ன செய்யலாம்? புசிக்கலாம். ஆனால் நடு விருட்சத்தின் கனியை புசிக்கிற நாளிலே சாகவே சாவா என்று சொல்லி தேவன் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரு கட்டளையை கொடுப்பதை பார்க்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கனியை புசிக்கிற நாட்களுக்கு முன்பதாக அவருக்கு என்ன இல்லை? சாவு இல்லை. நித்தியமான ஒரு வாழ்க்கைக்கு நேராக மனிதனை தேவன் உருவாக்கினார். ஆமென். அவருடைய சொந்த சுவாசத்தை கொடுத்து சொந்த சாயலை கொடுத்து மனிதனை தேவன் இவன் நித்தியமான ஒரு வாழ்க்கையாய் வாழ வேண்டும் என்று சொல்லி மனிதனை தேவன் உருவாக்கி ஆசீர்வதித்து ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். ஆனால் மனிதனோ அநித்தியமான பாவ கிரியையிலே விழுந்து போனான். ஆமென். ஹல்லேலூயா. பிசாசின் சத்தத்துக்கு செவி கொடுத்தவனாய் அநித்தியமான பாவ கிரியையிலே விழுந்து போனதினாலே தேவன் வைத்த நிச்சயத்தை ஆதாமும் ஏவாளும் இழந்து போனார்கள். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் இந்த நிச்சயத்தை தருவதற்காக தான் 2020 வருடங்களுக்கு முன்பதாக இயேசு இந்த பாலனாய் இந்த பூமியில் பிறந்தார். அதான் லூக்கா புத்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்தில் வாசிக்கும் போது, இதோ எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை தருகிற நற்செய்தி, இரட்சகராக இயேசு நமக்காய் பிறந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் உலகத்திலே பிறப்பதற்கு ஒரு நோக்கம் கொண்டு இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் ஆதாம் ஏவாள் வழியாய் வந்த அந்த அநித்தியமான பாவத்தில் விழுந்து நரகத்துக்கு ஏதுவான காரியத்திலே போய் விடக்கூடாது என்று சொல்லி நிச்சயமான ஒரு வாழ்க்கையை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய சொந்த குமாரனை இந்த பூமியில அனுப்பி நம்மில் அன்பு கொண்டார். ஆமென். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அநித்தியமான பாவ சந்தோஷம் ஒரு மனிதனை நரகத்துக்கு ஏதுவான காரியத்தில் கொண்டு போய்விடும். அநித்தியமான பாவங்கள் ஒரு மனிதனை தேவனுக்கும் அவனுக்கும் இடையே பிரிவுகளை உண்டாக்குகிற ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போய்விடும். அதுதான் வேதத்தில் தெளிவாக வாசிக்க முடியும். ஏசாயாவின் புத்தகத்திலே 59ஆம் அதிகாரத்திலே 2வது வசனம் சொல்கிறது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே பிரிவுகளை உண்டாக்குகிறது. ஆமென். இந்த தோட்டத்துல பகலில குடிச்சான் வேளையில ஆண்டவர் உலாமிக் கொண்டிருக்கும் போது ஆதாமும் ஏவாளும் எங்க அப்பா வந்துட்டாரு, தந்தை வந்துட்டாரு என்று சொல்லி அவரோடு உறவாடி மகிழ வேண்டிய ஆதாமும் ஏவாளும் தோட்டத்தின் நடுவில் என்ன செய்திருக்காங்க? என்ன செஞ்சிருக்காங்க? அநேகருடைய வாழ்க்கை ஆண்டவரை விட்டு அநித்தியமான பாவத்தில் விழுந்து போனால் ஆண்டவருக்கு முன்பாக ஒளிந்து கொள்கிற ஒரு நிலைமை. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னும் உங்களை நேசிக்கிறார். அவன் விழுந்து போனான், ஒளிந்து கொண்டிருக்கிறான். ஐயோ, ஆண்டவர் நான் பார்க்க கூட என்னால் முடியாதியா? ஒளிந்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் விட்டாரா இல்லையா? ஆண்டவர் விட்டாரா இல்லையா? இல்லை, இன்னும் உங்களை நேசிக்கிறார். நீ என்னதான் ஆண்டவர் விட்டு நம்ம தூரமா போனாலும், ஆண்டவர் விட்டு என்னதான் நம்ம பின்மாற்றமாய் மாறி போனாலும் ஆண்டவர் இன்னும் உங்களை நேசிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? ஒவ்வொருவரும் ஒரு பெயர் சொல்லி கேட்போம். எங்கே நாம் இருக்கிறோம்? ஆமென். ஆண்டவரோடு இருக்கிறோமா? ஆண்டவரை விட்டு நாம் தூரம் போயிட்டோமா? ஏன் நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை?
ஏன் என்னுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லை என்று சொன்னார். ஏதோ ஒரு காரியத்திலே நாம் ஆண்டவர்களுக்கு தூரம் போய்விட்டோம். ஆமென். அல்லேலூயா. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே பிரிவுகளை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர்கள் வாழ்க்கையில் செவி கொடுக்க கூடாதபடிக்கு அவருடைய முகத்தை மறைக்கிறது. ஆமென். அல்லேலூயா. பாவம் ஒரு மனிதனை தேவனை விட்டு தூரப்படுத்துகிறது. ஆமென். அல்லேலூயா. தேவனுக்கும் அவருக்கும் இடையே உறவை அது கடினப்படுத்துகிறது. ஆகவே இந்த காலகட்டத்திலே நாம் பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமான இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளையார் தேவனோடு நாம் உறவுகளை நாம் புதுப்பித்துக் கொள்ளும்போது மெய்யான சந்தோஷத்தை உங்களுக்கு தேவன் தரப்போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புகிறீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புகிறீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புகிறீங்க? அநிச்சயமான சந்தோஷம் மாயை என்று சொல்லி பிரசங்கி சொல்கிறார். ஆமென். அதனால்தான் பிரசங்கி 12:7 நீங்க வாசிக்கும் போது மண்ணான சரீரம் இந்த மண்ணுக்கு திரும்பும், ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு திரும்புவதற்கு முன்பதாக என் மானிடனே, என் வாலிபனே, உன் வாலிப வயதில் சிருஷ்டிகர் இயேசுவை நினை. அவர் தான் உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமான ஒரு வாழ்க்கையினராய் நடத்த முடியும். ஆமென். அல்லேலூயா. பாவம் ஒரு மனிதனை என்ன செய்கிறது? நிச்சயமான காரியத்திலே நரகத்துக்கு எதிரான காரியத்திலே விழுந்து போக பண்ணுகிறது. ஆமென். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய உலகம் சந்தோஷம் தருமா தராதா என்று கேட்டால் அது தரும். அது அநிச்சயமான பாவ சந்தோஷம். ஆமென். அதான் வேதம் தெளிவாக சொல்கிறது, அநிச்சயமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் கர்த்தருக்காக பாடுகளை அனுபவி. ஆமென். மத்தேயு எழுதின புத்தகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே 10, 11, 12 வசனங்களை நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். என் நிமித்தம் உங்களை துன்பப்படுத்தி வேதனைப்படுத்தி கஷ்டப்படுத்தி பலவிதமான இன்னலான வார்த்தைகளை உங்கள் பேர் யாராவது சொல்வார்கள் என்று சொன்னால் இதற்காக நீங்கள் துக்கப்பட வேண்டாம். ஆமென். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாக இருக்கிறது. ஆமென். ஆண்டவருக்காக நீங்கள் பாடுகளை அனுபவிக்கும் போது நீங்கள் துக்கப்படாதீங்க, வேதனைப்படாதீங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் துக்கங்களை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுவார். ஆமென். உங்கள் வேதனைகளை தேவன் சந்தோஷமாய் மாற்றுவார். அதனால்தான் யோவான் எழுதின புத்தகத்திலே 16ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் போது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகம் உங்களை பார்த்து சந்தோஷப்படும். இதற்காக நீங்கள் என்ன செய்வீர்களா? துக்கப்படுவீர்கள். ஆனால் உங்கள் துக்கங்களை ஆண்டவர் இன்றைக்கு சந்தோஷமாய் மாற்ற போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? எத்தனையோடு பாரத்தோடு வந்திருக்கிறாயா? பாரத்தை நான் யார்கிட்டயா போய் இறக்கி வைப்பேன்? வேதனைகளை நான் யார்கிட்டயா இறக்கி வைப்பேன்? என் கஷ்டங்களை யார்கிட்டயா நான் சொல்லுவேன்? பல விதமான துக்கத்தின் பாதையில் இருக்கிறேன். எப்பொழுது என் வாழ்க்கையில் சந்தோஷம் வரும்? எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் சமாதானம் வரும்? எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி வரும்? எப்பொழுது மெய்யான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள பிள்ளைகளை என்னை தேவன் மாற்றுவார் என்று சொல்லி என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீ எங்கே வந்திருக்கிறாயா? ஆண்டவரிடத்தில் வந்தால் உங்களுக்கு மெய்யான சந்தோஷம் உண்டு. உங்கள் துக்கங்களை ஆண்டவர் இன்றைக்கு சந்தோஷமாய் மாற்றப் போகிறார். ஆமென். நோய்கள் பாய்பட்டு கஷ்டப்படுகிறீர்களா? ஆண்டவர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். அவர் எல்லா விதமான பெருமைகளையும் சிறுமையிலே அவர் என்ன செய்தாரா? சுமந்து தீர்த்து விட்டார். இனி உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் உங்கள் சுமைகளை எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டார். இனி நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே தன்னுடைய பாவ சரீரங்கள் ஒழிந்து போகும் பொருட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்புரவாகி, ஐயோ என்னுடைய பாவ கிரிகள் நிமித்தம், அநித்தியமான பாவத்தின் நிமித்தம் நான் தேவனோடு இருந்த உறவை இழந்து விட்டேனே, இதனால என்னோட வாழ்க்கையில் சந்தோஷத்தை இழந்து விட்டேனே என்று சொல்லி நீங்கள் புலம்பி தவிப்பதை ஆண்டவர் ஒருபோதும் விரும்பவில்லை. ஆண்டவரோடு ஒப்புரவாகிற பிள்ளையார் இன்றைக்கு அர்ப்பணிப்பாக என்று சொன்னால், ஆண்டவர் எப்படி அந்த பட்டணத்துல மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்தாரோ அதே சந்தோஷத்தை உங்களுக்கு தரப்போகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஏன் அந்த சமாரியா பட்டணத்தில் உள்ள மக்களுக்கு சந்தோஷம் இல்லை? இதைத்தான் நாம சுருக்கமாய் தியானித்து கடந்து செல்ல போகிறோம். ஆமென். அல்லேலூயா. சமாரியர்கள் நல்ல குமாரசிகளை படைத்தவர்கள் தான், அன்புள்ளவர்கள். ஆமென். வேதத்தில் ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், லூக்கா எழுதின புத்தகத்தில் 10ஆம் அதிகாரத்தில் 30வது வசனம் சொல்கிறது, ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து பிரதேசமாக
ஒரு மனிதன் எரிசிலிருந்து எரியோவுக்கு நேராக கடந்து போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டு குற்றுயிராய் ஒன்று விழுந்து கிடக்கிறார். ஆமென். எங்கிருந்து எங்க போறாரு? எரிசிலம் என்பது தேவன் வாசம் அடைகிற பரிசுத்தமான ஒரு ஸ்தலம். ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஸ்தலத்திலிருந்து, ரட்சிக்கப்பட்ட ஒரு பரிசுத்தமான ஒரு ஸ்தலத்திலிருந்து, பாவம் இருந்து எரியோவுக்கு நேராய் ஒரு மண் கடந்து போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஆலயத்திலே ஆண்டுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒரு பிள்ளையார், ரட்சிக்கப்பட்ட ஒரு பிள்ளையார், பரிசுத்தம் பட்ட ஒரு பிள்ளையார் தேவன் ஆலயத்தில் உங்களை வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மேலான பாக்கியத்தை கொடுத்து தேவன் நிரப்பி வைத்திருக்கிறார். ஆனால் மனிதனோ இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஸ்தானத்திலிருந்து பாவம் இருந்த எரியோவுக்கு நேராக கடந்து போகிறார். ஆமென். இப்பொழுதும் அநேகர் இப்படிப்பட்ட பாவத்திலே விழுந்து போவதனாலே அநேகர் விழுந்து போகிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மனிதனும் பரிசுத்தமான ஒரு எரிசிலிருந்து இருந்து பாவம் இருந்து எரியோவுக்கு போகிற வழியில தான் என்ன நிலைமை ஆகிவிட்டது? குற்றுயிராய் கள்ளர் கையில் அகப்பட்டு ரோட்டில் விழுந்து கிடக்கிறார். இப்படிதான் மனிதனும் பாவத்தில் விழும்போது அவருடைய நிலைமை மாறிவிடுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்பொழுது இரண்டு மனிதர்கள் வருகிறார்கள். ஒருவர் யாரு? ஆசாரியர், லேவியர். ரெண்டு பேர். இதை யாருன்னு கேட்டா அழகா இவரை கை காமிச்சிருவீங்க. ஐயா, லேவியரும் ஆசாரியரும் நீங்க தாயா சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் தேவன் ஊழியத்திற்காக அழைத்திருக்கிறார். எத்தனை ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஆமென். எல்லாருக்கும் இதுல பங்கு உண்டு. ஆமென். ஆமென். சொல்ல மாட்டீங்களே? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, லேவியனும் ஆசாரியனும் ஆண்டவருடைய கற்பனைகளை கைக்கொண்டவர்கள். ஆமென். ஆண்டவருடைய கற்பனை என்ன சொல்கிறது? கலாத்தியர் புத்தகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே 14வது வசனம் சொல்கிறது, உன்னிடத்தில் அன்பாக இருக்கிறது போல பிறரிடத்திலும் எப்படி இருக்கணுமா? அன்பாக இருங்கள். ஆமென். ஆண்டவர் எப்படி இந்த உலகத்திலே அன்பு காட்டினாரோ அதே போல நாம் என்ன செய்யணுமா? மற்றவரிடத்திலே அன்பை காட்ட வேண்டும். ஆமென். நாம் ஆண்டவர் எவ்வளவு நேரம் துதிச்சோம்? ஒரு 15 நிமிடம் துதிச்சிருப்போம். ஆமென். அது ஆண்டவருக்கு மகிமையை கொடுக்கிறது, புகழ்ச்சியை கொடுக்கிறது. ஆண்டவருக்கு புகழ்ச்சி கொடுக்கிற காரியம் என்னவென்று தெரியுமா உங்களுக்கு? வாசிங்கள். ரோமர் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்கிறது, ஆதலால் கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல அன்பு இல்லாத ஒரு காரியம். அனைவருடைய வாழ்க்கையில அன்பு இல்லை. என் அன்புடைய பிள்ளைகளே, இந்த சமாரியாவுடைய ஒரு பட்டணத்துல மிகுந்த சந்தோஷம் இல்லாததுக்கு காரணம் அனைவருடைய அன்பு கணிந்து போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த மனிதன் எரிசிலிருந்து எரியோவுக்கு நேராக கடந்து போகும்போது கள்ளர் கையில் அகப்பட்டு குற்றூராய் ஓட்டப்பட்டிருந்தான். ஆண்டவரின் கற்பனைகளை கைக்கொண்ட இரண்டு மனிதர்கள் அவரை விட்டு என்ன செய்யறாங்க? ரொம்ப நல்லவங்க இல்ல, ரொம்ப நல்லவங்க இல்ல, கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்டவருடைய கற்பனை அழகாக சொல்கிறது, பிரதான கற்பனையாய் உன்னிடத்தில் அன்பாக இருக்கிறது போல பிறரிடத்தில் அன்பாக இருங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு அழகாக கற்றுத் தருகிறது. அதைத்தான் ரோமர் 15:7 வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு மகிழ்ச்சி உண்டாக்குகிற காரியம் அல்லது புகழ்ச்சி உண்டாக்குகிற காரியம், ஆண்டவருக்கு மகிமை கொடுக்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் எப்படி நம்மளை ஏற்றுக்கொண்டாரோ அதே போல நாம் என்ன செய்யணும்? மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட கற்பனை கைக்கொண்ட மனிதன் தூரமாய் விலகி போவதை பார்க்கிறோம். ஆமென். அன்பு என்றால் என்ன? யாராவது சொல்லுவோம்? இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு கேள்வியா? ஹல்லேலூயா. அன்புனா என்னன்னே எனக்கு தெரியாதுயா. ஒண்ணு என் பேர்ல அன்பு கிடையாது, அதாவது என் பேர்ல அன்பு இருந்துச்சுன்னா அதுக்கும் அர்த்தமே கிடையாது. நிறைய பேர் யோசிக்கிறாங்க. எனக்கு ஒரு நண்பன் உண்டு, அவன் ரொம்ப சிநேகிதன், ரொம்ப நல்ல நண்பன், எப்பொழுதும் அவனோடு நான் தான் இணைந்திருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் எதுக்காக இதை சொல்றேன்னா, அவன் பேர் அன்பு, அவன் பேர் அன்பரசன். நான் அவனிடத்துல சொல்லுவேன், டேய் உனக்கும் உன் பேருக்கு சம்பந்தமே இல்லைடா. ஏன்னா நல்லா ஒட்டிட்டு இருப்பான். நம்முடைய நல்ல நிகழ்ச்சிகள்ல துன்பம் வரும்போது அழகான சோத்திரம். ஆமென். அவனை சொல்லுவேன், உன் பேருக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லை. ஒரு நாள் அவங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா பக்கத்துல இருந்தாங்க. எனக்கு அது தெரியாது. ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், அம்மா அந்த பேர் வச்சது யாருமான்னு கேட்டேன். நான் தான் வச்சேன்.
அவர்களுக்கு அந்த பேருக்கு அர்த்தத்தை சொல்லிக் கொடுங்கம்மா சொல்லிட்டு ஒரு நண்பன் என்கிற முறையிலே நான் கடந்து வருகிறேன். ஆமென். அல்லேலூயா. நிறைய பேர் பேர் வச்சிருப்பாங்க, அந்த பேருக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இருக்காது. இப்ப சொல்லுங்க, அன்பு என்றால் என்ன? அன்புடைய குணாதிசயங்களை நான் கேட்கவில்லை. அன்பு என்றால் என்ன? சுருக்கமாக சொல்லுங்க. சுத்திரம் என்ன? கூடவே இருக்கணும், அது ஒரு அன்பு. ஆமென். நிறைய பேர் அப்படிதான் சொல்லுவாங்க. வேதத்திலே அன்புக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 யோவான் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்கிறது. சீக்கிரமா வாசிக்கணும். என் பிள்ளைகளே, என் பிள்ளைகளே, வசனத்தினாலும். இந்த வசனம்னா என்னது? சீக்கிரமா சொல்லுங்க. வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல. வசனம்னா என்னது? உங்களுக்கு நான் எதிர்பார்க்கிறேன். எனக்கு இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த இடத்தில் வசனம் என்றால் என்ன? இல்லை. ஆமென். ஒரு மனிதனுடைய வார்த்தையை தேவன் அந்த இடத்துல குறிப்பிடுகிறார். நிறைய பேர் வசனம் பேசுவாங்க. உடல் மண்ணுக்கு, உயிர் உணர்வுன்னு சொல்லுவாங்க. கஷ்டப்படும் போது ஆடை காணாது. ஆமென். அல்லேலூயா. இதைத்தான் ஆண்டவர் குறிப்பிடுகிறார். நிறைய பேர் வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல. நிறைய பேர் இப்படி நாவினால இப்படிப்பட்ட வசனங்களை உங்கள் மத்தியில் பேசுவார்கள். இது அன்பு அல்ல. ஒரு மனிதனுடைய அன்பு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், தொடர்ந்து படித்து பாருங்கள். கிரியையிலும் உண்மையிலும் ஒருவருக்கு ஒருவர் அன்பு கடவோம். ஆமென். நான் இடத்துல அன்பாக இருக்கிறேன் என்று சொல்வார்கள், ஆனால் கஷ்டத்தில் விட்டு போய்விடுவார்கள். அதான் ஒரு பக்கம் பார்க்கலாம். அன்பாக இருப்பேன் என்று சொல்வார்கள், அலட்சியமாய் விட்டு போவார்கள். அன்பாக இருப்பேன் என்று சொல்வார்கள், அலட்சியமாய் விட்டு போவார்கள். அன்பு தருபவரும் நீரேசையா, அன்பு தருபவரும் நீரேசையா, உண்மையும் எனக்கு யாரையா, நான் எழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே கண்ணி கொடுத்தவரே, நான் எழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணி கொடுத்தவரே. உதவி செய்வென்று சொல்வார்கள், உதவி தள்ளிவிட்டு போவார்கள். உதவி செய்பவரும் நீரேசையா, உதவி செய்பவரும் நீரேசையா, உமையது எனக்கு யாரையா, நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே கண்ணி கொடுத்தவரே. அன்பு என்பது வசனத்தினாலும் நாவினாலும் பேசுவது அன்பு அல்ல. கிரியிலும் உண்மையிலும் ஒருவருக்கொருவர் அன்பு கூற கடவுள். ஆமென். அல்லேலூயா. இந்த அன்பை சிலுவையில் கடைசி சொட்டு ரத்தம் சிந்துற வரைக்கும் தேவன் செய்து முடித்தார். ஆமென். அதனால ஆண்டவர் அழகா சொல்றாரு, நான் உங்களிடத்தில் அன்பா இருந்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்கள். கணவன் மனைவிக்குள்ள அன்பு இல்லை, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்குள்ள அன்பு இல்லை. இன்னைக்கு உலகத்துல அன்பு தனிந்து போவதனாலே தேவனுக்கும் அவனுக்கும் இடையே உள்ள உறவுகள் தடைப்படுகிறது. வேதம் தெளிவாக சொல்கிறது, கண்ட சகோதரத்தில் அன்பு காட்டாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும்? ஆமென். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன், அன்பு கூறுகிறேன் சொல்லி வேதம் வாசிப்பதினாலோ, ஜெபம் பண்ணுவதனாலோ, ஆராதனை பண்ணுவதனாலோ, பிரசங்கங்கள் பண்ணுவதனாலோ, தேவனோடு அநேக நேரங்கள் உருவாடுவதால் எந்த லாபமும் இல்லை. ஆமென். அன்பு எல்லாவற்றிலும் பெரிதாக இருக்கிறது. இந்த அன்பை தேவன் பூமியில் விளங்க பண்ணினார். நாம் மற்றவர்கள் பேரில் எப்படி அன்பாக இருக்கிறோம்? உங்களை நேசிக்கிறது போல, உங்கள் குடும்பத்தை நேசிக்கிறது போல உங்களில் எளியவர்களை நேசிக்கிறீர்களா? நம்மை நாமே சிந்தித்து பார்க்கணும். வசனத்தினாலும் நாமினாலும் அன்பு கூறுவது தேவனுக்கு பிரியமான அன்பு அல்ல. ஆமென். அல்லேலூயா. தேவன் எப்படி இந்த உலகத்துல கடைசி சொட்டு ரத்த வரைக்கும் தன்னுடைய அன்பை விளங்க பண்ணினாரோ, அதே போல நீங்கள் மற்றவர்களுக்கு அன்பு காட்டணும். ஆமென். அல்லேலூயா. இந்த அன்பை கற்றுக்கொண்ட என்ன செஞ்சாங்க? ஆசாரியர்களும் லேவியரும் அந்த மனிதனை பார்த்து விலகி போனார்கள். ஆனால்
சமாரியன் 33வது வசனம் சொல்கிறது, பின்பு சமாரியன் என்ற ஒரு மனிதன் வந்தார். இந்த யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் எந்த சம்மதமும் கிடையாது. ஆனால் யூதர்களாய் இருந்த அந்த எருசலேம் பட்டணத்தில் வந்த மனிதர்களிடத்திலே அன்னினா என்ற சமாரியன் என்ன செய்கிறான்? உதவி செய்வதை பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் யூத ராஜ சிங்கமாய் பிறந்த என் ஆண்டவர் நல்ல சமாரியனாய் இந்த பூமியில வந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? யூத ராஜ சிங்கமாய் பிறந்த என் ஆண்டவர் நல்ல சமாரியனாய் இந்த பூமியில வந்து நம்மை எல்லாம் மீட்டுக் கொண்டார். ஆமென். எத்தனை அன்பு நம்மையில, எத்தனை இரக்கம் நம்மையில, எத்தனை மனதுருக்கம் நம்ம மேல. அவர் அன்பு கீழாய் நீ என்னத்தை கொடுக்க விரும்புகிறாய்? நான் அன்பாக இருந்தது போல நீங்கள் மற்றவராய் அன்பாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் எதற்காக இந்த பூமியில வந்தாரோ அந்த நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்ற முடியும். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சமாரியை நாம் கிட்ட வந்து எல்லா உதவியும் செய்து ஆஸ்பத்திரி கொண்டு போய் இன்னும் என்ன பணம் செலவழித்தாயோ அதை நான் திருப்பி தருகிறேன் என்று சொன்னார். ஆமென். அவர் சமாரியனாக இருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்ப இந்த குணாதிசயங்கள்ல ஒன்று சமாரியனுக்கு அன்பு இருந்தது. இரண்டாவது குணாதிசயத்துல லூக்கா 17ஆம் அதிகாரத்துல 12 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 10 குஷ்டரோகிகள் ஆண்டவரிடத்துல வந்து சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள். 9 பேர்கள் நன்றி மறந்து போய்விட்டார்கள். ஒரே ஒருவர் மாத்திரம் ஆண்டவருக்கு நன்றி சொன்னா அவங்க ஒரு சமாரியனாக இருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆமென். அப்ப இரண்டாவது குணாதிசயம் சமாரியர்களுக்கு என்ன இருந்தது? நன்றி சொல்லுதல் இருந்தது. நாம் இன்னைக்கு எதுக்காக கூடியிருக்கிறோம்? ஆண்டவரே, கடந்த நாள் முழுவதும் என்னை காத்தீங்களப்பா, என் பிள்ளையை பாதுகாத்தீங்களே, கணவர் பாதுகாத்தீங்களே, என் மனைவியை பாதுகாத்தீங்களே, என் சொந்தங்களை பாதுகாத்தீங்களே, உங்க நன்றி. ஆமென். நன்றி சொல்வதற்காக தான் இன்றைக்கு நாம் ஒரு மீது கூடியிருக்கிறோம். ஆமென். என் அன்பு தேவனுடைய இதே காரியங்கள் சமாரியர்களுக்குள்ளே இருந்தது. அப்ப இரண்டு குணாதிசயங்கள் நல்ல குணாதிசயங்கள் இருந்தது. ஆனாலும் இவர்களுக்கு என்ன இல்லை? சந்தோஷம் இல்லை. காரணம் என்ன? 2 ராஜாக்கள் புத்தகம் 17ஆம் அதிகாரத்திலே 41வது வசனம் சொல்கிறது. 2 ராஜாக்கள் புத்தகம் 17ஆம் அதிகாரத்திலே 41வது வசனம் சொல்கிறது, அந்தபடியே அந்த ஜாதிகள் கர்த்தருக்கு பயந்து நடந்தார்கள், விக்கிரகங்களையும் சேவித்து வந்தார்கள். 2 காரியங்கள் செய்தாங்க. ஒன்று கர்த்தருக்கு பயந்து நடந்தார்கள், 2 என்ன செய்தாங்களா? விக்கிரகங்களை சேவித்து வந்தார்கள். 2 காரியங்களை செய்து வந்தார்கள். அதான் வேதம் தெளிவாக சொல்கிறது. யாக்கோபின் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்திலே 8வது வசனம் சொல்கிறது, இரு மனம் உள்ளவர்கள் தன் வழிகளில் நிறையற்றவர்களாக இருக்கிறார்கள். அதற்கு முந்தின வசனம் சொல்கிறது, அப்படிப்பட்ட மனிதன் தேவனிடத்தில் எதையாவது பெற்றுக் கொள்ளலாம் என்று சொல்லி நினையாது இருப்பானாக. ஏன் இந்த வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை என்று சொன்னால், இந்த சமாரியர்களுக்குள்ளே இரு மனம் உள்ள ஒரு வாழ்க்கை இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. ஆலயத்தில் வந்து ஆண்டவரை துதி துதி என்று துதிக்கிறது. அங்கே பாசிகள் நிரம்பி ஆண்டவரை சமூகத்தை நோக்கி துதித்து ஆராதனை செய்வது. ஆனால் ஆலயத்தை விட்டு வெளியில போய் வீட்டுக்கு போனா பைப்பு குழாய் அடியில் குதிக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. 2 விஷயங்களை ஒரு தேவனுடைய பிள்ளை செய்வதனாலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சந்தோஷத்தை இழந்து போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை யார் மாதிரி இருக்கணும்? யார் மாதிரி இருக்கணும்? நாய்க்குட்டி பார்த்துருக்கீங்களா? யார் மாதிரி இருக்கு? என்னை மாதிரி இருக்குன்னு பார்க்குற மாதிரி தெரியுது. ஆமென், ஹல்லேலூயா. நாய்க்குட்டி யாரு போல இருக்குது? ஆஹா, பைபிளை தேடினீங்களே, இது பைபிளில் இல்லாத கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் நிமிடத்தில் நான் அன்பாக எதிர்பார்க்கிறேன். நாய்க்குட்டி எதை போல இருக்கிறது? ரொம்பவும் பார்க்காததை போல என்னை பார்க்கிறீர்கள். எனக்கும் ரொம்பவும் கஷ்டமாக தான் இருக்கிறது. கர்த்தர் உங்களிடத்தில் இந்த கேள்வி கேட்க எதற்காக சொன்னார் என்பதை நான் அறியாமல் முடித்துக் கொண்டிருக்கிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தயவு செய்து சொல்லிவிடுங்கள், இல்லைஎன்றால் நான் அழுது விடுவேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தைரியமாக சொல்லுங்கள், நாய்க்குட்டி எதை போல இருக்கிறது? இதை தினமா கேட்டேன். ஆரம்பத்திலிருந்து நான் இதை கேட்டிருக்கேன். இதுக்கு 2 நிமிஷத்தை எனக்கு கிடைச்சிட்டீங்களே. கர்த்தர் நல்லவர். ஆமென். பூனைக்குட்டி பூனை மாதிரி இருக்கு. யானை குட்டி இயேசுவின் பிள்ளை என்று சொல்கிறாயே, இயேசுவை போல இருக்கிறாயா? ஒரு கேள்வி. இயேசு அன்பானவர். ஒவ்வொரு நாளும் நம்மளை நினைவு கூறுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து நடக்கிற சமாரிய கூட்டம் கர்த்தரை விட்டு விலகி போனது. அதனால்தான் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்திலே சீமோன் என்ற பேர் கொண்ட மனிதன் மாயபுத்திகளை மந்திரங்களை செய்து நான் தான் உலகத்தில் பெரியவன் என்று சொல்லி அந்த நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். சிறியோர் முதல் பெரியவர்கள் வரைக்கும் இவன் தான் பெரிய சக்தி என்று சொல்லி கர்த்தருக்கு பயந்த இந்த சமாரியா ஜனங்கள் அந்த சீமோனை நம்பினார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அதனால அந்த பட்டணத்தில் என்ன இல்லை? சந்தோஷம் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அங்கதான் பிலிப்பு என்கிற தேவ மனிதன்
கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிறாரு. அதை அந்த ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவரால் சொல்லப்பட்ட வார்த்தையை ஒரு மனமாய் கவனித்தார்கள். அந்த பட்டணத்தில் என்ன உண்டாயிற்று? என்ன சந்தோஷம் உண்டாயிற்று? தொடர்ந்து வாசிங்க. இல்ல அதுக்கு முன்னாடி 6வது வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. இதனால் என்ன நடந்தது? அநேகர்கள் அசுத்தாவின் கிரியைகள் அவர்களுக்கு ஓடி போனது. ஆமென். சப்பானிகள் முழுவர்களும் சொந்தமாக்கப்பட்டார்கள். இன்றைக்கு கூட தேவனுக்கு பெரிய பிரிவினை உண்டாக்குகிற ஆவி நமக்குள் இருக்கும் என்று சொன்னார். தேவனிடத்தில் நீ கேள்விப்பட்டு கண்டு அவரால் சொல்லப்பட்ட வார்த்தைகள் ஒருமனமாய் விசுவாசித்து தேவனோடு ஒப்புரவாக்கிகள் என்று சொன்னார். இன்றைக்கு தேவனுக்கு பிரியமில்லாத ஆவி உங்களுக்கு தூர போகிறது. ஆமென். அல்லேலூயா. உங்கள் வியாதிகள் சுகமாக போகிறது. உங்கள் பிரச்சனைகளுக்கு தேவன் விடுதலை தர போகிறார். வேதம் தெளிவாக சொல்கிறது, குமாரன் விடுதலையாக்கினால் உண்மையாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். ஆமென். இந்த ஜனங்கள் அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அதை கேள்விப்பட்டு அவரால் சொல்லப்பட்ட வார்த்தைகள் ஒருமனமாய் கேட்பதோடு விடவில்லை. 12வது வசனம் சொல்கிறது, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் இயேசுதான் அதுக்கு போகிற வழி என்பதை அறிந்து அவரால் என்ன செய்தாங்கன்னா அதை விசுவாசித்து மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றார்கள். அந்த பட்டணத்தில் என்ன உண்டாயிற்றா? மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. இது தேவனுடைய வார்த்தை என்று சொல்லி தேவனுடைய ராஜ்யம் ஒன்று இருக்கிறது. அந்த ராஜ்யத்துக்கு வந்து பாத்திரமாய் தான் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். அந்த ராஜ்யத்துக்கு தடையாக இருக்கிற அநித்தியமான பாவ சந்தோஷங்களை இன்றைக்கு நீங்கள் உதறி தள்ளிவிட்டு மனம் திரும்பி விசுவாசித்து ஆண்டவரோடு ஒப்புரவாகிற பிள்ளையாக தன்னை அர்ப்பணிப்பீர்கள் என்று சொன்னார். எப்படி அந்த சமாதானமுள்ள பட்டணத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்றோ அதே சந்தோஷம் உங்களுக்கு நினைத்திருக்க போகிறது. ஆமென். உன் குடும்பத்தில் நினைத்திருக்க போகிறது. ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட மெய்யான சந்தோஷத்தை தேவன் தரப்போகிறார். உங்கள் சபைக்கு தேவன் தரப்போகிறார். எங்கெல்லாம் நீங்க செல்கிறீங்களோ அங்கெல்லாம் ஒரு மெய்யான சந்தோஷம் உங்களை நிறைக்க போகிறது. ஆமென். அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால் எபேசியர் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்திலே 23வது வசனம் சொல்றது போல எல்லாவற்றையும் நிரப்புகிறவர் இப்படி ஒரு மெய்யான சந்தோஷம் உங்கள் குடும்பத்தை நிரப்ப போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க மாத்திரம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்க, உங்களை கொண்டு இந்த பட்டணத்தை ஆசீர்வதிக்க போகிறார். உங்களை கொண்டு இந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷத்தை தேவன் கொடுக்க போகிறார். அந்த உன்னத அனுபவத்தில் தேவனை நடத்தும்படியாக இன்றைக்கு எப்படி சமாரிய ஜனங்கள் மனம் திரும்பி விசுவாசித்து ஞானஸ்நானத்தை பெற்று அர்ப்பணித்தார்களோ அதே போல இன்றைக்கு நீங்கள் அர்ப்பணிப்பீர்களா? ஒருவேளை தேவனை விட்டு தூரமாய் போகிற காரியங்கள் என்ன என்பதை நீங்கள் அறிந்து தேவனோடு நீங்கள் ஒப்பு கொடுங்க. தேவனோடு உறவாடி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நீங்க மாத்திரம் தான் என் பாவத்தை மன்னிக்க முடியும். தேவ ராஜ்யத்துக்கு போகிற ஒரே வழி நீங்க தான். நான் நீ வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கேன். என்னை இல்லாமல் பிதாவிடத்திலே ஒருவன் வரா. நீங்க தான்ப்பா எனக்கு வழி, நீங்க தான் எனக்கு சத்தியம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு மேலான பாக்கியத்துல என்ன நடத்துன்னு ஒப்பு கொடுப்பீங்களா? ஒரே ஒரு சரணத்தை மாத்திரம் பாருங்க. அப்படி ஒப்பு கொடுக்கிறவங்க முழுவதுமாக இருப்பினு நாம் ஒப்பு கொடுக்கலாம். அல்லேலூயா. சொந்த ஜீவனை கட்டில் நின்று அன்பானை தீர வல்லவாயா. சொந்த ஜீவனை கட்டில் நின்று அன்பானை தீர வல்லவாயா. உந்தன் ஜீவனை மற்றொரு
மிகுந்த சந்தோஷத்துக்கு உதவி செய்கிறேன். ஆண்டவரே நாமத்தாலே ஜெபிக்கிறோம். ஆமென். ஆமென். நீங்கள் மாஸ்க் அணிந்து கொள்ளுமாறு உங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அநேக மாஸ்க் போடாமல் உட்கார்ந்து சொல்லுறீங்க. நீங்கள் மாஸ்க் அணிந்து கொள்ளுமாறு உங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னு சொன்னால் இன்னும் அரசாங்கம் அந்த தடையை நமக்கு இன்னும் மாற்றலை இல்லையா? வருமா வராத என்பதல்ல, அரசாங்கம் நமக்கு என்ன செய்ய அந்த தடையை மாற்றாமல் இருக்கிறார்கள். அதனால தயவு கூர்ந்து நீங்கள் மாஸ்க் அணிந்து கொள்ளுங்க. சில மூச்சு விட முடியலன்னு சொன்னீங்க, சரிதான். ஆகியும் பாதியாக என்ன பண்ணுங்க, மூச்சு விட அளவுக்கு போட்டுருங்க, சரிங்களா? போடாமல் தயவுக்கூர்ந்து அமராதீர்கள். அது மாத்திரமல்ல, உங்களை சானிடைசர்கள் அதை நீங்கள் பயன்படுத்துங்கள். யாருக்கும் கைகளை கொடுக்க வேண்டாம். நீங்கள் கரங்களை கூப்பி அன்பாய் நீங்கள் ஒருவர்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள், பிரைஸ் லார்ட் சொல்லுங்கள். அது ரொம்ப நல்லது. அல்லேலூயா. இன்னும் கொஞ்ச காலங்கள் பின்பு நாம் எல்லாவற்றையும் நாம் இயல்பாக நாம் கடந்து போகிறோம். அதற்காக நம்மை ஆசீர்வதிப்பாராக. தங்களுக்கு அனுபவத்தை பற்றி அதிகமாக நேசிக்கிறேன். எங்கள் அன்பின் தெய்வமே, ஆசீர்வதிக்கப்பட்ட ஆடை அனைவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அந்த நல்ல காலங்களுக்காக நன்றி சொல்கிறோம். உயர்த்திக்கப்படுகிறேன். உயர்த்தின ஆண்டவராகிய தேவ பிரசனத்தினால் எங்கள் நிரப்பின நல்ல கிருபைக்காக நாம் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அனைவரே துதிகளுக்குள்ளே வாசம் பண்ணுகிற தெய்வம், எனக்கு இந்த காலங்களில் துதிகளுக்குள்ளே வாசம் பண்ணுவதற்காக அனைவரே நாம் நன்றி சொல்கிறோம் ஐயா. பாவம் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கூட நாங்கள் கேட்ட வார்த்தைக்காக நன்றி சொல்கிறோம். சமாளியாவின் பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் கொண்டாடி என்று வாசிக்கிறோம். அனைவரே அசுத்தாவின் ஒளிந்து துன்பமானவர்கள் எல்லாம் சுகமானார்கள் நாம் வேதத்தில் வாசிக்கிற வண்ணமாகி அனைவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அவர்களுக்குள்ள நம்ம விக்கிரமே வைக்கிற காரியங்கள் ஒரு வாழ்க்கையில் அனைவரே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் ஒரு கிறிஸ்துவை அறிந்து அனைவரே ஸ்தோத்திரிக்கிற நற்செய்தியை விசுவாசித்த போது தேவனுடைய ராஜ்யத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்ட போது அனைவரே அந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லாம் இருள் நீங்கி ஒரு ஆசீர்வாதம் சமாதானம் போல என்று நீங்கள் வாழ்க்கிற அனைவரே தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கிற விக்கிரகத்துக்கு இணையாக இருக்கிறவரை நம்பி ஓடிக்கொண்டிருக்கிற வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் எங்கள் ஆண்டவரை விட்டு எடுத்துக் போடும்படியாக இந்த சமூகங்கள் அர்ப்பணிக்கிறோம். அன்றைக்கு அந்த வார்த்தை கேட்டு ஜனங்கள் உணர்வடைந்தார்கள். மனம் திரும்புவது போல இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டு அதுவே கத்தரின் பிள்ளைகள் உணர்வடைத்தக்கதான இருதயத்தை ஆண்டவர் கொடுத்தபடியாக நான் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிக்க பரிசுத்தப்படுத்தி நாங்கள் அவர் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே செய்திருக்கிற தேவன் ஆசீர்வதியும் அவர் ஊழியர்களை தேவன் ஆசீர்வதிக்கபடியாக அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே இந்த வார்த்தைக்கு நாங்கள் ஜனங்களே கர்த்தருடைய நன்மையின் கிருபையும் ஆண்டவரே தெய்வீக சமாதானம் கடந்து வரும்படியாக ஒரு தெய்வீக பிரசன்னம் நிரப்பும்படியாக ஒவ்வொருவருக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த வாரத்திலே பிறந்த நாளை காண்கிறேன், பிறந்த நாளை காண்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளை இயேசுவின் நாமத்திலே நாங்கள் மனதார நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆண்டவரே பிறந்த நாளை காண்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளே மகிமை பிரசன்னம் நிரப்பட்டும். ஒரு புதிய ஆண்டை காண செய்ய போகிறது. அந்த புதிய ஆண்டுக்குரிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அனைவரே ஸ்தோத்திரம் நிறைவாக தேவன் கொடுக்கபடியாக ஜெபிக்கிறோம். திருமணத்தை காண்கிற அன்பு தெய்வ பிள்ளைகள் அனைவரே புதிய ஆண்டிலே கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் குடும்ப வாழ்வுகளை பெருக பண்ணபடியாக ஜெபிக்கிறோம் ஐயா. வேண்டிய சரீர சுக பலனை தேவனை பற்றுகிற பயத்தை ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுக்கபடியாக அனுப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே பெயரிடப்பட்ட மக்களுக்கு இயேசுவின் நாமத்திலே புதிய பலனை தேவன் கொடுக்கபடி ஜெபிக்கிறோம். தடைப்பட்டு போன கர்த்தருடைய பிள்ளைகளை மத்தியில் கொண்டு வந்து நாங்கள் சேர்க்கும்படியாக ஒவ்வொருத்தர் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தொடர்ந்து மாறுவதற்கு தான் ஆரம்பிக்குள்ள ஒரு விசேஷத்தை பெறுவதற்குபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருப்பாலத்தை அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. வயலத்தோடு மருத்துவமனை காணப்படுகிற அவருடைய தேவன் தம்முடைய வார்த்தை அனுப்பி அனுப்பவே சுகமாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவருடைய அறிவுக்கு விலைக்கு மீட்டார் என்று வாசிக்கிறது. கர்த்தர் அவருடைய வசனத்தை அனுப்புவீராக. ஒரு வசனம் நிலவிடா இருக்கிறபடினாலே அந்த பித்த பையன்களை கடந்து போகபடியா இயேசுவின் நாமத்தில் ஒரு புதிய ஜீவன், ஒரு புதிய சரீர ஆரோக்கியம் உண்டாயிருக்கும்படியாக நாங்கள் சேர்ந்து ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். அவரை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே
செய்த சகல பிரகாரங்களும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தெய்வத்தின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் சமாதானம் வழிநடத்தும் சகல ஆசீர்வாதங்கள் கர்த்தருடைய வருகிறது யாவும் கேட்ட வார்த்தைகளும் இந்த வாரத்திலே பிறந்த நாளில் பெருமாளை காண்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளுக்கு கைத்தனுக்கு காப்பதாக. ஆமென்.